டிசம்பர் 27 மகாநதியில் இன்றைக்கி என்ன நடந்ததுன்னா, விஜய் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தாங்கல்ல, காவேரி பக்கத்தில் விஜய் தேடி வந்திருக்காங்க. வெண்ணிலா ரூம் வாசல் முன்னாடி இருந்து புலம்பிட்டு இருக்காங்க. விஜய் வந்து காவேரிகிட்ட சொல்கிறாங்க, இங்கே பார்த்தியா இவ யாருக்குமே துரோகம் நினைக்க மாட்டா, ரொம்ப நல்ல சாஃப்டான மனசு, இவங்க அம்மா அப்பா இவனை இவ்வளோ பிரின்சஸ் மாதிரி வச்சுருந்தாங்க, எனக்கு ஒன்றுனா ரொம்ப துடிச்சிருவா, எங்கள் அம்மா ஏதோ ஒன்று சொன்னாங்க அப்படின்றதுனால எனக்காக இவ ஒரு வாரம் சாப்பிடாம விரதம் இருந்தா, நான் சும்மா நாச்சுக்கு ஏதாவது சொன்னாலும் அப்படி பதட்டப்படுவா, அவ்வளோ சாஃப்டான மனசு, நான் வேணும்னே இவ பதட்டத்தை பார்க்கறதுக்காக போய் சொல்லுவேன். அப்போ கூட நான் உண்மையை சொல்லும்போது இவ என்னைய கோவமே பட மாட்டா, அப்பவும் கவலையே தான் படுவா. அந்த மாதிரி ரொம்ப நல்ல மனசு, இவளுக்கு இப்படி இருக்கும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா, இவ பக்கத்துலேயே என்னால் நெருங்க முடியல, இவளை என்னால் இப்படி பார்க்கவும் முடியல, எதுக்கு காவேரி இவளை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இது அவளுக்கு தண்டனையா எனக்கு தண்டனையா தெரில அப்படிங்கிறாங்க. உடனே காவேரி எங்க 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 இப்படிலாம் பேசாதீங்க, கண்டிப்பாக வெண்ணிலா சீக்கிரமாக சரியாயிருவா அப்படின்னு சொன்னேன்னு அதுக்கு விஜய் காவேரியே சொல்லிட்டாப்பா வெண்ணிலா சரியாயிருவான்னு, சீக்கிரம் சரியாயிருவா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் காவேரி விஜய் கொண்டு போய் ரூமில் பெட்டில் படுக்க வைக்காங்க. விஜய் புலம்பிக்கிட்டே தூங்குறாங்க. வெண்ணிலாவை நினச்சி காவேரி இதை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலையிலே குமரன் இங்கேருந்து படுத்திருந்தாரில் எழுந்திரிச்சு வீட்டுக்கு போகிறாங்க. பாட்டி என்ன நீ இப்போ வர, உனக்காக நைட்டு ஃபுல்லாக கங்கா முழிச்சே இருந்தா, அதுக்கப்புறம் காவேரி தான் ஃபோன் பண்ணி இங்கே படுத்துட்ட அப்படின்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் தான் கங்கா படுத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே பாட்டி அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் குமரன் அங்கேயே தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் கங்கா முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. கங்காவோட அம்மா, மாப்பிள்ளை நீங்கள் போய் சாப்பிடுங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்க, குளிச்சுட்டு வந்து சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே கங்கா முறைச்சிட்டே இருக்கிறத பார்த்துட்டு அவங்க அம்மா, ஏடி முறைச்சது போதும், தேங்காய் திருவு சொன்னல அதை திருவு சட்னி அரைக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் குமரன் குளிக்க போனோடனே கங்காவோட அம்மா மெதுவாக கங்காட்ட கேட்குறாங்க, என்ன தம்பி நேற்று நைட்டு குடிச்சாரோ அப்படின்னு கேட்டோன்னே உடனே கங்கா ஆமான்னு கோவமாக சொல்கிறாங்க. உடனே அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, சரி சரி திட்டாத, என்னைக்கோ ஒரு நாள் தானே இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னோடனே அதுக்கு கங்கா, எம்மா நீ இதிலெல்லாம் தலையிடாத, இதெல்லாம் முதல்ல கண்டித்து வைக்கணும், இதெல்லாம் டெய்லி குடிச்சிட்டு வருவார் அப்படின்னு சொன்னோன்னே, சரி அம்மா நீயாச்சும் உன் புருஷனாச்சு, நான் எதுவும் சொல்லலை அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பாட்டி வந்து உட்காடுறாங்க. குமரனும் குளிச்சுட்டு வந்து உட்காடுறாங்க. அப்போ சாப்பாடு வைக்கும்போது கங்கா வந்து திட்டுறாங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, ஏன்டி நேற்று ஒரு நாள் அங்கே தூங்குனா, நீ கூட தான் ஒரு நாள் காவேரிகிட்ட பேசிட்டு அங்கேயே தூங்கிட்டேன்னு சொன்னேன், அதுக்கே அவனை திட்டுற அப்படின்னோடனே அதுக்கு கங்கா அவங்க பாட்டியை பார்த்து, நீ தேவையில்லாமல் இதில் தான் தலையிட்டு நான் பேசுகிறதுலாம் நீ கேட்டுட்டு இருக்காத, முதல்ல உனக்கு ஏதோ மிளகாப்பொடி காய வைக்கணும்னு சொன்னாங்கல்ல, உனக்கு வேலை இருக்குல்ல போ அப்படின்னு உங்கள் பாட்டியை விரட்டி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் குமரன் சாப்பிட்டுக்கிட்டே மனசுக்குள்ளே, ஐயோ இங்கேருந்து நமக்கு திட்டு விடும், முதல்ல இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு, எத்தை எனக்கு போதும், நிவின் எனக்காக வெயிட் பண்ணுறேன், நான் ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னான்னு சொல்லிட்டு நான் ஈவினிங் தான் வருவேன்னு சொல்லிடுங்க அப்படின்னு அங்கேருந்து போகிறாங்க. உடனே கங்கா, என்னது ஈவினிங் தான் வருவீங்களா, அப்படி உங்களுக்கு என்ன வேலை இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, என்னடி வேலைக்கு போகிறவரு ஏன் எதுன்னு பின்னாடியே பேசிட்டு போவாது, அதான் வருவேன்னு சொல்கிறாரு, யமுனா மாப்பிள்ள தான் ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லியிருக்காருல, வருவார் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜயோட தாத்தா ஊஞ்சல் உட்காந்து காலையில் காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. விஜய் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, என்ன தாத்தா நேற்று கொஞ்சம் லிமிட்டை கிராஸ் பண்ணிட்டேனோ லைட்டாக, ஆனால் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டீங்க தாத்தா அப்படிங்கிறாங்க. உடனே தாத்தா கேட்குறாங்க, நேற்று நீ பேசுனதுலாம் ஞாபகம் இருக்கா குமரன்ட்டு அப்படிங்கிறாங்க. உடனே விஜய், அதெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்குது, குடிச்சா எல்லாரும் மறந்துடும் சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை தாத்தா, நான் லிமிட்டை கிராஸ் பண்ணாலும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது அப்படிங்கிறாங்க. நேற்று குமரனும் இருந்தோடனே நல்லா ஜாலியாக இருந்தது, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது, அந்த மாதிரி பண்ணோன்னே இதுக்காக வெயிட் பண்ண மாதிரி இருக்குது, அந்த மொமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் தாத்தா சொல்கிறாங்க, நீ லிமிட்டோடு இருக்கிற வரைக்கும் தான்ப்பா உனக்கு ஞாபகம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் குமரன் வந்து கட்டில் படுத்துட்டான், அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்காங்க. அப்போ பார்த்தா அங்கே காவேரி நிற்காங்க. காவேரி பார்த்தோன்னே தாத்தா அமைதியாகிறாங்க. காவேரி பக்கத்தில் போயிட்டு, என்ன தாத்தா அப்படின்னு கேட்கவும் தாத்தா வந்து காவேரி கிட்ட, என்னை மன்னிச்சிருமா, நேற்று என்னால் தான் அப்படி நடந்துட்டு அப்படிங்கிறாங்க. உடனே காவேரி, அதெல்லாம் இல்லை தாத்தா, ஏன் என்கிட்ட பண்ணி கேட்குறீங்க, உங்கள் மேலே எனக்கு எந்த கோவமே கிடையாது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் தாத்தா காவேரி கிட்ட சொல்கிறாங்க, இல்லை நான் மட்டும் தான் உட்காந்துருந்தேன், அப்புறம் குமரனும் விஜயம் வந்துட்டாங்க, அதான் நீ ஏதாவது நினச்சிக்கிடுவியோ அப்படின்னு கேட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே காவேரி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாத்தா, எப்போவோ தானே என்கிட்ட அதான் நேற்று சொன்னீங்கல்ல, எனக்குலாம் ஒன்றும் நினைக்கல அப்படிங்கிறாங்க. உடனே விஜயும், ஆமாம் தாத்தா, காவேரி அப்படிலாம் ஒன்றும் நினைக்க மாட்டேன், அதெல்லாம் புரிஞ்சுப்பா, அவளும் தான் நேற்று நம்ம கூட வந்து உட்காந்துருந்தாலே அப்படிங்கிறாங்க. உடனே தாத்தாவும், சரி சரி நான் சும்மா தான் கேட்டேன், மனசுக்குள்ளே ஒரு நெருடலாக இருந்துச்சு அதனால கேட்டேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் காவேரி சொல்கிறாங்க, எனக்கும் ஒரு சந்தோஷம் தான், எங்கள் அத்தானுக்கும் இவருக்கும் இப்படி ஒரு பாண்டிங் இருக்கிறதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க பேசுகிறது, இதுக்கு காரணமே நீங்கள் தான் எனக்கு தெரியும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் தாத்தா விஜய் கிட்ட கேட்குறாங்க, என்ன வாக்கிங் போலையா அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு விஜயும், இல்லை தாத்தா இன்னைக்கு சும்மா பக்கத்தில் மட்டும் போயிட்டு வரலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னோடனே தாத்தா நானும் உன் கூட வரேங்கிறாங்க. உடனே விஜய், நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் காவேரி இப்படி திரும்பினா ராகினி வந்து முன்னாடி நிற்கிறாங்க. ராகினி காவேரியை பார்த்து சொல்கிறாங்க, என்ன அந்த பக்கம் திரும்பி ஏதோ யோசிச்சுட்டு இருந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே காவேரி, அதெல்லாம் இல்லை, நீ எதுக்கு இங்கே தேவையில்லாமல் இருக்குது அப்படின்னு கேட்டோன்னு அதுக்கு ராகினி சொல்கிறாங்க, என்ன நீ வந்தோடனே பேச்சை நிறுத்திட்ட மாதிரி உனக்கு தோணுமே, அதுக்காக தான் உனக்கு தெரியக்கூடாதுன்னு தனியாக பேசுகிறதுக்காக தாத்தா போகிறாங்க, இதெல்லாம் உனக்கு நல்லா புரிஞ்சிருக்குமே அப்படின்னோடனே அதுக்கு காவேரி சொல்கிறாங்க, தாத்தா பேரனுக்குள்ளே ஏதோ இருக்குது, அது அவங்க பெர்சனல், அவங்க பேசிக்கிட்டு, இதுக்கு உனக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அதுக்கு ராகினி சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, டிவோர்ஸ் பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க, தாத்தா வேணான்னு சொல்கிறாங்க, ஆனால் விஜய் முடிவு பண்ணிட்டார் யாருக்கு
எனக்கு நீ, அதனால தாத்தா கன்வின்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறோடனே, வேணா நீ பாரு லாயர் இன்னொரு டைம் இங்கே வருவார், உங்ககிட்ட சைனும் வாங்குவார் அப்படிங்கிறாங்க. உடனே காவேரி சொல்கிறாங்க, நீ நல்லா யோசிக்க, இந்த கதை எனக்கு பிடிக்கல, சரியா நான் போகிறேன், நீ வேறு ஏதாவது கதை புதுசாக யோசிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. உடனே ராகினி மனசுக்குள்ள, உன் மூஞ்சில தான் தெரியுத நல்லா கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், நீ இப்போ ஏன் பிடிக்குள்ள தான் இருக்க, இதையே வச்சு நான் உன்னை எப்படி இந்த வீட்டில் இருந்து அலற விட்டு ஓட வைக்க பாரு அப்படின்னு யோசிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தாத்தாவும் விஜயும் ஒரு கோயிலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ விஜய் தாத்தாட்ட கேட்காங்க, சொல்லுங்கள் தாத்தா நேற்று நைட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு. உடனே அதுக்கப்புறம் தாத்தா சொல்கிறாங்க, நீ வெண்ணிலா ரூம் முன்னாடி அழுதுகிட்டு இருந்த, அதுக்கப்புறம் காவேரி அங்கே வந்தால் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே விஜயும், ஆமாம் நான் வெண்ணிலா ரூம் முன்னாடி நின்று ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன், காவேரி வந்து என்னை சமாதானப்படுத்தி ரூமில் கூட்டிகிட்டு போய் தூங்க வச்சா, எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு. தாத்தா, அப்போ உனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்க தான் செய்யுது, ஆனால் இப்போ மற்றவங்க என்ன நினைப்பாங்க நீ இந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு விஜய் சொல்கிறாங்க, மற்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்றதுனால நான் என்னை மாற்றிக்க முடியாது, அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரினா நான் நடிக்க தான் செய்யணும், எப்படியும் வெண்ணிலா சரியாகுன்னா தான் என் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும், அதனால எல்லாருக்கும் தெரியாமல் வெண்ணிலா சரியாகட்டும்னு நான் வைக்க முடியுமா, காவேரிக்கு நான் உண்மையை இருக்கணும்னு நினைக்கிறேன், நான் இப்போ உண்மையாக தான் இருக்கேன், இப்படி இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. மற்றவங்க என்ன நினச்சாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொன்னோன்னே தாத்தா, நீ சொல்கிறது எனக்கு புரியுது அப்படிங்கிறாங்க. உடனே விஜய் சொல்கிறாங்க, உங்களுக்கு புரியுது மற்றவங்களுக்கு புரியுதுலாம் பார்க்க முடியாது, நானாக தான் இருப்பேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் தாத்தா அந்த கான்ட்ராக்டாவது கிழிச்சு போட அப்படின்னோடனே அதுக்கு விஜய் சொல்கிறாங்க, அப்போ இவ்வளோ நாளாக அந்த கான்ட்ராக்டை எதுக்கு வச்சுருந்தேன், இப்போ ஏன் கிழிச்சு போடுறேன்னு காவேரி ஏதாவது நினச்சிக்கிடுவாள்ல, கான்ட்ராக்டெல்லாம் நாங்கள் தாண்டி வந்துட்டோம் தாத்தா, அந்த கான்ட்ராக்ட் பேப்பர்லாம் உங்ககிட்ட தானே இருக்க, வேணும்னா நீங்களே கிழிச்சு போட்டுருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா விஜய் வீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. லாயர் வந்து டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணிட்டேன் சார், எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னே விஜயும் பார்த்து செக் பண்ணிவிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கூப்பிட்றாங்க. காவேரி மாடியிலேருந்து ஓடி வந்துட்டு லாயரை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க, என்ன ராகுன்னு சொன்ன மாதிரி லாயர் வந்திருக்காரு அப்படின்ட்டு பக்கத்தில் வந்து நிற்காங்க. உடனே சைன் போடுங்க அப்படின்னு சொன்னோன்னே காவேரி அப்படி முழிச்சுக்கிட்டு நிற்கவும், என்ன மேடம் ஒன்றும் தெரியாத உங்களுக்கு அப்படின்னு கேட்டோன்னே விஜய் அப்படி சமாளிக்காங்க, என்ன அவங்களுக்கு தான் இப்போ தெரிஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு லாயருக்கு கண்ணை காட்டுறாங்க, ஏன்னா சர்ப்ரைஸில் அப்படின்ட்டு. ஆனால் காவேரி இது புரியாமல் குழப்பத்தில் ஐயோ அப்படின்னு பயந்துக்கிட்டு நிற்கிறாங்க. உடனே விஜய், என்ன சைன் போட மாட்டியா, உன் சொத்தை எழுந்தி வாங்கிடுவேன்னு பயப்படுறியா அப்படிங்கிறாங்க. உடனே காவேரி சைன் போடுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியும்.